ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம நாட்டுக்கோழியில் சமைச்சிக்கலாம், இல்லைனாக்கா நம்ம நார்மலாக வாங்குகிற சிக்கன்லேயே செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குக்கரில் செய்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ப்ரௌன் ஆன பிறகு தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிக்கன் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துடும். அதாவது சிக்கன்லேருந்து தண்ணி வந்துடும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சிக்கன் குழம்பு மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சால்ட்டு, மஞ்சத்தூள் சேர்த்து நீங்கள் வந்து 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விசில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஸ்பீடில் வச்சு ஒரு விசில் வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து தேங்காய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், சோம்பு, சீரகம், கசகசா, 2 முந்திரி இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து விழுது மாதிரி அரைச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது வந்து கிரேவியாகவே இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக வந்து மிளகு, சீரகம், சோம்பு அது வந்து நான் வந்து ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து லாஸ்ட்டாக சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் தான். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே அதை வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நீங்கள் இந்த குழம்பை இறக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி கிரேவி வந்து சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து வெஜ்ஜு, எங்கள் வீட்டில் வந்து 3 பேருமே நான்வெஜ். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு தனியாக வந்து மஷ்ரூமு, கேப்சிகம் போட்டு லைட்டாக ஒரு செமி கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து நம்ம சிம்பிளாக எப்போதும் செய்கிற மாதிரி தான். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதை நல்லா வதக்கின பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அந்த மசாலா வந்து கரிஞ்சு போகக்கூடாது. ஸோ உடனே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் சமைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடனே தண்ணி விட்டு தான் ஆகணும். இல்லைனா அந்த மசாலா வந்து கரிஞ்சு போயிடும், செய்கிற டிஷ்ஷு வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக ஆன பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் வந்து நான் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணி அதாவது சிம்மில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம லன்ச் வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துடலாம். அதாவது உங்களுக்கு சீக்கிரமாக வேலை ஆகணும், என்னால் சமைக்கணும் ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சமையல் செய்கிறதுக்கு எனக்கான டைம் வந்து கரெக்டாக வந்து 1 ஹவர் தான் ஆச்சு. ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம சேனல் ரெடியாக இருக்குது. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள்.